ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று செக்கு டிசைனில் பேசிக் நாட் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே செக்கு டிசைனில் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கலர் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோ அண்ட் ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோவில் 6 ஒயர்ஸ் 3.25 அடியிலையும், ப்ளூவில் 12 ஒயர்ஸ் 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை 2 ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். எல்லோனா எல்லோ, ப்ளூனா ப்ளூ, அந்த வரிசையில் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் 3 நாட்ஸும் ப்ளூ கலரில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எல்லோவை நம்ம பேஸாக வச்சு தொடங்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. நம்ம சேனலில் இந்த கிஃப்ட் பேஸ்கெட்ஸே பார்த்திங்கன்னா நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே நான் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், செக்கு டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நான் டுட்டோரியல்ஸ் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3ஆவது ஒரு நாட் ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 ஒயர்ஸ் நமக்கு சுற்றி வர கிடைக்கும். அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக நாட்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டார் டிசைனில் நமக்கு ஷேப் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர இந்த ஒரு வருஷ குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இதனுடைய பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பென் ஸ்டாண்டெல்லாம் போட்டிருப்பீங்க, பூஜா பேஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டால் நமக்கு குமிழ் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது. தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருந்தால் அதை மாதிரி பார்த்து செக் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குமிழ் கிடச்சிச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர இந்த மாதிரி குமிழ்கள் போட்டு ரெடி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் ஒயர்ஸ் கிராஸாக போகுது. அதில் இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போட்டு முடிக்கணும். அந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது பேஸ் நமக்கு ஈவனாக கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நாட்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா நாள் போல் இலகுன மாதிரி ஆயிடும் எந்த ஒரு பேஸ்கெட்ஸுமே. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 நாட்ஸ் ப்ளூ கலரில் வரணும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸ்லேருந்து ட்ரே டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ்ட் டுட்டோரியல், அது போக மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்ஸு,
எல்லா மாடல்ஸ்லையும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டோரேஜ் பேஸ்கெட், பவுல் பேஸ்கெட்ஸு, கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் 2 சைட்லேயும் இந்த மிக்ஸ்டு கலர் நாட்ஸில் 2 பக்கம் போடணும். இதே மாதிரியே நம்ம போட்டு முடிக்கும்போது நமக்கு பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டுக்கிட்டே வந்து இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வந்து ஒயரை விட்டுட்டு பேசிக் நாட் போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து மொத்தமாக 2 நாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் நாட் போடுவோம். அந்த செக்கு டிசைன் வர இடத்துல, கிராஸ் ஆகிற இடத்துல, எல்லோ வர இடத்துல, அதுதான் வந்து இந்த பேஸ்கெட்டுடைய நியூ டிசைன். இந்த செக்கு டிசைன்லேயே கிஃப்ட் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா பேசிக் நாட்டில் கொடுத்துருக்கேன். அது போக சிவன்கண் நாட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நியூ மாடலாக வந்து செக்கு டிசைனில் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட்டில். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணணும். 2 வரிசைகள் வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு முடிக்கணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏணிப்படி நாட், லேடர் நாட் போட்டு 2வது வரிசைக்கு போகணும். இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 2 இன்ச் ஃபஸ்ட் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் ஃபினிஷிங்கில் ஒயரை கட் பண்ணும்போது லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நம்ம 2வது வரிசையை தொடங்க வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேடர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது 2 ப்ளூ கலர் நாட்ஸ் வரும், ஒரு மிக்ஸ்டு கலர் நாட் வரும். சுற்றி வர அதே வரிசையில் நமக்கு ஈவனாக கிடச்சி ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நம்ம கண்டினியூஸாக போட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணும்போது தான் சுற்றி வர போடும்போது செக்கு டிசைன் நமக்கு கிடைக்கும். அதுக்காக இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் நாட் போடும்போது கண்டிப்பாக ஒயரை கட் பண்ணி தான் எடுத்தாகணும். இந்த ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5.25 அடியில் கட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. சுற்றி வர நம்ம முடிக்கும்போது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள், ப்ளூ கலர் நாட்டில் முடிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒயர் வருது. நம்ம அந்த இடத்துல தொடங்கினோம்னா ஏணிப்படி நாட் போடுறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கடுத்த இந்த ப்ளூ கலர் நாட்டில், அதாவது ப்ளூ கலர் ஒயர் வருது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நான் தொடங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 ப்ளூ கலர் மிக்ஸ்டு கலர் போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் எல்லோ கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடணும். அதாவது டர்ன் பண்ணிக்கணும் ஆப்போசிட் சைடில்.
நம்ம எப்போ ரெகுலராக போடுற மாதிரி போட முடியாது. ஜாஸ்மின் நாட்டுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப் வழியாக ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க. அந்த லாங் ஒயர், ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல பாருங்கள் 2 லூப் வழியாக விட்டு எடுக்கிறோம் அடுத்த ஒயரை. இப்போ வந்து மெல்ல அப்படியே வந்து 2 லூப்பையும் டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அழகாக வந்து இந்த மொட்டு மாதிரி ஜாஸ்மின் டைப்பில் கிடச்சிரும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் நாட் போடணும். 2 பேசிக் நாட், 1 ஜாஸ்மின் நாட். அந்த வரிசையில் அப்படியே சுற்றி வர கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு தடவை ஜாஸ்மின் நாட் போடலாம். ஒயரை வந்து நம்ம எப்போவும் வந்து திருப்புற மாதிரி திருப்பக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்புறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 ஒயரையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஒயரை ஒரு லூப் வழியாக விடணும். அடுத்த ஒயர் பார்த்திங்கன்னா 2 லூப் வழியாக விடணும். மெல்ல அப்படியே டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர அப்படியே போட்டு வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம போட்டு முடிக்கும்போது. அந்த ஜாஸ்மின் நாட் மட்டும் நமக்கு அழகாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு இந்த வரிசையை. ஜாஸ்மின் நாட் மட்டும் நமக்கு அழகாக தனியாக தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ல அப்படியே டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தாலும் அந்த ஒயரையும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே தான் அடுத்த வரிசை நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி நம்ம சுற்றி வர போடணும். இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து 5.25 அடி சொல்லியிருக்கேன். நான் ஒரு அடி எக்ஸ்ட்ராவே எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நான் 2 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கடுத்து அப்படியே வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து இப்போ மறுபடியும் வந்து 2 வரிசைகள் வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும். அதுக்கடுத்தது மறுபடியும் எல்லோ கலர் ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ப்ளூ கலர் எல்லோ கலர் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. போட்டு முடிச்சுட்டு இவ்வளோ வயர்ஸ் வந்து மீதி வந்து எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஒரு வரிசையை மடக்கி அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டோம்னா இந்த மாதிரி அழகாக நமக்கு பேஸ்கெட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஹைட் பார்த்திங்கன்னா 8 வரிசைகள், 6 வரிசைகள் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வரிசைக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் ரன்னிங் ஒயராக. பேஸ்கெட் பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஹேண்டில் கொடுத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட் ரெடி பண்ணலாம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிஃப்டாக கொடுக்கறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்ஸாக குழந்தைகளோட பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுக்குறக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லோ கலரில் 2 வயர்ஸ் எடுத்து 7.25 அடியில் 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. நியூ மாடலில் நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.